Exercise 1.2ல third question. ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தடில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ஐடென்டி மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ ஸ்லாஷ் ஹை2ன்னு இருக்குது. ஏன் ஹை2 எடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்குது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ இந்த 2/2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வந்து இது கூட கம்பேர் பண்ணி நம்ம இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்குங்க 2 -1 5 -2 ஸ்லாஷ் அப்போ 2/2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது 1 0 0 1. ஸோ இங்கே இருக்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸு இங்கே வர வரையில் இந்த சம்மை சால்வ் பண்ணோம். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சுடான்னா ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஏ இன்வர்ஸ். அப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை என்ன மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த 2வை என்னவா மாற்றணும்னா 1ஆக மாற்றணும். ஸோ இதை பார்த்து நமக்கு ஐடியா வந்துடும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் நம்ம என்னவா மாற்றணும் 1ஆக மாற்றணும். அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இந்த 1 கூட கம்பேர் பண்ணி இங்கே இருக்கிற எலமெண்ட்டை 0வாக மாற்றணும். இது செகண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராசஸ் பார்க்கும்போது இங்கே இருக்கிற நம்பரை நம்ம என்னவா மாற்றணும்னா 1ஆக மாற்றணும். நெக்ஸ்ட் இது 1ஆக மாற்றின பிறகு இந்த 1ஓட கம்பேர் பண்ணி இங்கே இருக்கிற எலமெண்ட்டை என்னவா மாற்றணும்னா 0வாக மாற்றணும். அப்போ பார்க்கும்போது 4 ப்ராசஸ் வரும். அப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிற எலமெண்ட்டை என்னவா மாற்றணும்னு சொன்னேன் 1ஆக மாற்றணும். அப்போ இந்த 2வை 1ஆக மாற்றண்டான்னா நம்ம எதால் டிவைட் பண்ணணும், அதே 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். அப்போ தட் இம்ப்ளைஸ் ரோ 1 இதுக்கு பேர் என்ன, இது ரோ 1. அப்போ ரோ 1 எதால் டிவைட் பண்ணணும், நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு என்ன வரணும் 1 வரணும். அப்போ இந்த ரோ 1 2ஆல் டிவைட் பண்ணுறதா இருந்தால் அப்போ 2/2 என்ன வரும், இங்கே 1 வரும். அப்போ இங்கே -1/2னா 1/2 தான் வரும். நெக்ஸ்ட் 1/2னா 1/2 தான் வரும். அப்போ 0/2னா 0ன்னு வந்துடும். அப்போ இந்த செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம் 5 -2 0 1. நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட் என்னவா மாற்றிட்டோம் 1ஆக மாற்றணும். இது கூட கம்பேர் பண்ணி இங்கே இருக்கிற எலமெண்ட்டை என்னவா மாற்றணும்னா 0வாக மாற்றணும். அப்போ இங்கே 5 இருக்குது. அப்போ இங்கே 5 இருக்குன்னா இந்த 5ஐ 0வாக மாற்றணுன்னா எதோட கம்பேர் பண்ணணும், ரோ 1 கூட கம்பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் ரோ 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -5ஆல் மல்டிப்ளை பண்ணால் +5 -5 வந்து 0வாக மாறும். அப்போ இந்த ரோ 2 தான் நான் மாற்ற போகிறேன். அப்போ இந்த ரோ 2 நான் என்னவா மாற்றணும் 0வாக மாற்றணும். அப்போ ரோ 2 -5 × ரோ 1. ஏன்னா +5 -5 என்னவா மாறும் 0வாக மாறும் இல்லையா, அதனால். அப்போ இங்கே ரோ 1 அப்படியே எழுதிருக்கு 1 -1/2 1/2 0. அப்போ நான் ரோ 2 தான் மாற்ற போகிறேன். ரோ 2 இங்கே என்னவா இருக்கு இங்கே, ஸோ 5 நெக்ஸ்ட்டு -2 0 1 இருக்குது. அப்போ ரோ 1 எதால் மல்டிப்ளை பண்ணணும் -5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -5 × +1 என்னவா வருங்க -5 -5 × -1/2 +5/2 -5 × +1/2 -5/2. நெக்ஸ்ட் -5 × 0 என்ன வரும்னாங்க 0 தான் வரும். அப்போ இதை ஆட் பண்ணால் +5 -5 என்ன வரும் இங்கே 0 வரும். இங்கே -2 இருக்குது, இங்கே +5/2 இருக்குது. அப்போ இது எல்சிஎம் எடுத்தா இருந்தால் -2 +5/2. நான் 2 எல்சிஎம் எடுத்தான்னு வரீங்க 2 2s are -4ன்னு வரும், இங்கே +5ன்னு வரும். அப்போ 5ல் 4 போச்சுன்னா 1 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1/2ன்னு வரும். நெக்ஸ்ட் அப்போ 0 -5/2னா -5/2 தான் வரும். நெக்ஸ்ட் 1 + 0ன்னா 1. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அப்போ தேர்ட் என்னன்னு சொன்னேன், நான் இங்கே இருக்கிற நம்பரை என்னவா மாற்றணும்னு சொன்னேன் 1ஆக மாற்றணும். அப்போ இங்கே என்னவா இருக்குது, இங்கே 1/2ஆக இருக்குது. அந்த 1/2வை 1ஆக மாற்றணுன்னா × 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1/2 × 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வரும், இங்கே 1 வரும். அப்போ இந்த ரோ 2வை என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா தட் இம்ப்ளைஸ் அப்போ ரோ 2 கூட × 2. இப்போ ரோ 2 எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கு இங்கே 1 -1/2 நெக்ஸ்ட்டு 1/2 0ன்னு இருக்குது.
இப்போ நான் செகண்ட் ரோ தான் மாற்ற போகிறேன். என்னவா மாற்ற போகிறேன்? செகண்ட் ரோவை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 0 என்ன வருங்க? 0. நெக்ஸ்ட் 1/2 × 2. ஸோ 1/2 × 2 இது மல்டிப்ளை பண்ண 2 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன வருங்க? 1 வரும். அப்போ இங்கே என்ன வருதுனாங்க? 1. நெக்ஸ்ட் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண -5/2 × 2 -5/2 × 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் இங்கே என்ன வரும்னா -5 வரும். நெக்ஸ்ட் 2 × 1 அப்போ 2 × 1 வருங்க 2 வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராசஸ் பார்க்கும்போது இந்த -1/2 0வா மாற்றணும். எதை கூட கம்பேர் பண்ணி? இந்த +1 கூட. சப்போஸ் இங்கே +1/2 இருந்தால் +1/2 -1/2 0 மாறிடும் இல்லையா? அப்போது இந்த ரோ 1 தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ரோ 1 ஸோ எப்படி எழுதலாம்னா ஸோ ரோ 1 + 1/2 × ரோ 2. ஏன்னா இங்கே +1/2 -1/2 என்னவா மாறும்? 0வா மாறும். அப்போ 1/2ஆல் ரோ 2வை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ என்னவா மாறணும்னா 0வா மாறும். அப்போ இந்த செகண்ட் ரோ அப்படியே இருக்கலாம். 0 1 நெக்ஸ்ட்டு -5 2 வரும். அப்போ நான் ரோ 1 அப்படியே இல்லாமல் அப்போ ரோ 1 என்னவாக்குங்க? 1 இருக்குது, -1/2 இருக்குது, ஸோ 1/2 0 இருக்குது. நான் ரோ 2 என்ன பண்ணேன்னா 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/2 × 0 0 1/2 × 1 1/2 1/2 × -5 அப்போ என்ன வருங்க? -5/2. நெக்ஸ்ட் 1/2 × 2 அப்போ 1/2 × 2 கேன்சல் பண்ண வருங்க 1 வருமா? அப்போ இங்கே 1. இது சால்வ் பண்ணால் 1 + 0 என்ன வருங்க? 1. அப்போ இங்கே -1/2 +1/2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வருங்க? 0. நெக்ஸ்ட்டு 1/2 -5/2 1/2 -5/2 ஸோ டினாமினேட்டர் சேம் மேலே இருக்கு இல்லையா? அப்போ எல்சிஎம் எடுக்கலாம். அப்போனா வருங்க 1 - 5/2 வரும். சிம்பிளை பண்ணால் -4/2 வரும். கேன்சல் பண்ணால் -2. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருதுனாங்க? -2. நெக்ஸ்ட் இங்கே 0 + 1 என்ன வரும்னாங்க? 1. அப்போது இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து இன்வெர்ஸ் இல்லையா? அப்போ therefore A inverse equal to என்ன ஆன்சர் வருங்க? -2 1 -5 2. கண்டிஷன் 2 காஸ் ஜோர்டான் மெத்தடில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ காஸ் ஜோர்டான் மெத்தட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணி இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். A I3 இருக்குன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ 1 -1 0 1 0 -1 6 -2 -3 இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்படின்னா வரீங்க 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ என்ன பண்ணும்? இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு இங்கே வரையில் சம்மை சால்வ் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்கே வந்ததுடான்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து இன்வெர்ஸ். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணும்? இங்கே ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் என்னவாக இருக்குன்னா 1ஆக இருக்கணும். பை லக் அது 1ஆக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த 1 கூட கம்பேர் பண்ணி கீழே இருக்கிற 2 நம்பர் என்னவா மாற்றணும்? 0வா மாற்றணும். இங்கே 0 தானே இருக்குது அதனால். அப்போ மேலே இருக்கிற 1 கூட கம்பேர் பண்ணி கீழே இருக்கிற 2 நம்பரையும் 0வா மாற்றணும். செகண்ட் ப்ராசஸ் பார்க்கும்போது செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் என்னவாக இருக்கணும்னா 1ஆக இருக்கணும். அந்த 1 கூட கம்பேர் பண்ணி மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் என்னவாக மாற்றணும்னா 0வா மாற்றணும். தேர்டு ப்ராசஸ் இங்கே இருக்கிற எலமெண்ட் என்னவா மாற்றணும்னா 1ஆக மாற்றணும். அந்த 1 கூட கம்பேர் பண்ணி மேலே இருக்கிற 2 நம்பரையும் 0வா மாற்றணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, அப்போ இந்த R2 பார்க்கும்போது இந்த 1 நான் 0வா மாற்றணும். எதை கூட கம்பேர் பண்ணணும்? இந்த 1 கூட கம்பேர் பண்ணணும். எதை கூட கம்பேர் பண்ணணும்? இந்த 1 கூட கம்பேர் பண்ணணும். அதே சேம் தான் இந்த 1 கூட கம்பேர் பண்ணி இந்த ரோ 3 இந்த 6 நான் 0வா மாற்றணும். அப்போ எதை மாற்றணும்? நான் ரோ 2 மாற்றணும், ரோ 3 மாற்றணும். இப்போ நான் ரோ 2 0வா மாற்றினா ரோ 2 மைனஸ் ரோ 1 எடுக்கலாம். ஏன் மைனஸ் எடுக்கலாம்னா இங்கே +1 இருக்குது, அங்கே -1 இருந்தால் +1 -1 0வா மாறும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் நான் ரோ 3 நான் 0வா மாற்றணுன்றேன்னா இப்போ ரோ 3 -6 × ரோ 1 எடுக்கிறேன்.
ஏண்டான்னா இங்கே ஆல்ரெடி +6 இருக்குது, அங்கே -6 வந்தால் +6 -6 0 மாறும் இல்லையா, அதனால் நான் ரோ 1 -6 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இங்கே ரோ 1 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ரோ 1 இருக்குங்க 1 -1 0 1 0 0 இருக்குது. நம்ம ரோ 2வையும் ரோ 3 தான் மாற்ற போகிறோம். இங்கே ரோ 2 என்னவா இருக்குங்க, இப்போ ரோ 2 பார்க்கும்போது 1 0 -1 0 1 0 இருக்குது. நான் ரோ 1 எதால் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இங்கே +1 -1, இங்கே -1 +1, இங்கே 0, இது -1, இது 0 0 வரும். இப்போ சால்வ் பண்ணால் 1 - 1 0 0 + 1 1 -1 + 0 -1 0 - 1 -1 1 + 0 1 0 + 0 0 வரும். நெக்ஸ்ட் ரோ 3 0 மாற்றும். இப்போ ரோ 3 என்னவா இருக்குங்க, ரோ 3 பார்க்கும்போது 6 -2 -3 0 0 1 இருக்குது. அப்போ நான் ரோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணோம், -6 மல்டிப்ளை பண்ணும். சாரி, ரோ 1 எதால் மல்டிப்ளை பண்ணோம், -6 மல்டிப்ளை பண்ணும். -6 மல்டிப்ளை பண்ணால் -6 × 1 -6 -6 × -1 +6 -6 × 0 0 -6 × 1 -6 -6 × 0 0 -6 × 0 0 வருமா. இப்போ சால்வ் பண்ணால் 6 - 6 0 6 - 2 4 -3 + 0 -3 0 - 6னா -6 0 + 0 0 1 + 0னா 1 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 1 கூட கம்பேர் பண்ணி மேலே இருக்கிற -1 கீழே இருக்கிற 4 என்னவா மாற்றணும்னா 0வா மாற்றணும். அப்போது இங்கே -1 என்னது, ரோ 1. அப்போ நான் ரோ 1 நான் 0வா மாற்றணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குங்க, +1 இருக்குது. அப்போது ரோ 1 + ரோ 2 ரோ 1 + ரோ 2 ஏன்னா -1 + 1 என்னவா மாறும், 0வா மாறும். அதனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ரோ 3 நான் 0வா மாற்றேன்டான்னா அப்போ ரோ 3, இப்போ இங்கே ரோ 3 என்னவா இருக்குன்னா 4ஆக இருக்குது. ரோ 3 என்னவா இருக்குங்க, 4ஆக இருக்குது. அப்போ இங்கே ரோ 2ல் -4 வந்தால் +4 -4 0வா மாறும் இல்லையா. அப்போ இந்த ரோ 2வை நான் -4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. அப்போது ரோ 1 அப்படியே எழுதலாமா. அப்போ ரோ 1 மாற்ற போகிறோம். அப்போ ரோ 1 என்னவா இருக்குங்க, 1 -1 0 1 0 0 இருக்குது. நான் ரோ 2 என்ன பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணணுமா. அப்போ ரோ 2 அப்படியே எழுதிக்கலாம். 0 1 -1 -1 1 0 இது ஆட் பண்ணால் 1 + 0 என்ன வருங்க, 1 -1 + 1 0 0 - 1 -1 1 -1 0 0 + 1 1 0 + 0 0 வரும். ஸோ ரோ 2ல் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ ரோ 2 அப்படியே எழுதிக்கலாம். 0 1 -1 -1 1 0. நெக்ஸ்ட் ரோ 3 நான் ரோ 3 தான் மாற்ற போகிறோம். ரோ 3 என்னவா இருக்குன்னா இங்கே 0 4 -3 -6 0 1 இருக்குது. நான் ரோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணோம், -4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரோ 3 எதால் ரோ 2 எதால் மல்டிப்ளை பண்ணோம், -4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரோ 2 எதானே, அப்போது -4 × 0 0 -4 × 1 -4 -4 × -1 +4 -4 × -1 +4 நெக்ஸ்ட்டு -4 × +1 -4 -4 × 0 0 வருமா. அப்போ இது சால்வ் பண்ணால் 0 + 0 0 4 - 4 0 4 - 3 வரங்க 1 வரும். 4 - 6 -2 0 - 4னா -4 1 + 0னா 1 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 1 கூட கம்பேர் பண்ணி இதையும் நம்ம 0வா மாற்றணும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணவே போதும். ஓகேவா. அப்போ ரோ 3 + ரோ 2 1 - 1 0 ரோ 3 + ரோ 1 1 - 1 0வா மாறும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ரோ 1 மாற்றணும். அப்போ ரோ 1 + ரோ 3 நெக்ஸ்ட் ரோ 2 மாற்றணும். இப்போ ரோ 2 + ரோ 3
இப்போ ரோ 1 மாற்றணும் இல்லையா? அப்போ இங்கே ரோ 1 என்னவா இருக்குன்னா இங்கே 0 1 0 -1 0 1 0 இருக்குது. ப்ளஸ் ரோ 3 தானே, அப்போ ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். 0 0 1 -2 -4 1. அப்போ இதை ஆட் பண்ண என்ன வருதுன்னா இங்கே 1 + 0 1 0 + 0 0 -1 + 1 0. நெக்ஸ்ட் 0 - 2னா -2 1 - 4னா -3 0 + 1னா 1 வரும். நெக்ஸ்ட்டு ரோ 2. இப்போ ரோ 2 என்னவா இருக்கு பாருங்க. ரோ 2 பார்க்கும்போது 0 1 -1 -1 1 0. இப்போ 0 1 -1 -1 1 0. நெக்ஸ்ட் ரோ 3 அப்படியே ஆட் பண்ணலையா? அப்போ என்ன வரீங்க 0 0 1 -2 -4 1 வரும். அப்போ இதை ஆட் பண்ணால் 0 + 0 0 1 + 0 1 -1 என்ன இருக்குங்க -2வா -1 -2 ஆட் பண்ண என்ன வருதுங்க -3. ஸோ -1 + 1னா ஸோ -1 + 1னா 0. நெக்ஸ்ட் -1 -2 ஆட் பண்ணால் -3 1 -4 -3 0 + 1னா 1. ஸோ ரோ 3ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். 0 0 1 ஸோ -2 -4 1. அப்போ இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்கே வந்துச்சா? அப்படின்னா வரீங்க A இன்வர்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். -2 -3 1 ஸோ -3 -3 1 -2 -4 1. சப்டிவிஷன் 3 காஸ் ஜோர்டான் மெத்தடில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தடை என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணி இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ I3ன்னு எடுக்கிறேன். ஏன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன 1 2 3 செகண்ட் ரோ 2 5 3 தேர்ட் ரோ 1 0 8. இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் இல்லையா ஐடென்டிட்டிஸு. இப்போ 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வரும். அப்போ இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு இங்கே வரையில் இந்த சம்மை டெரிவ் பண்ணணும். டெரிவ் பண்ணி முடிச்ச பிறகு ரிமைனிங் இங்கே என்ன வருதோ அதுதான் வந்து A இன்வர்ஸ். அப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட் என்னவா மாற்றணும் 1ஆக மாற்றணும். பை லக் இந்த நம்பர் வந்து 1ஆக தான் இருக்குது. அப்போ அந்த 1 கூட கம்பேர் பண்ணி கீழே இருக்கிற 2 நம்பரையும் என்னவா மாற்றணும் 0வாக மாற்றணும். எதை கூட கம்பேர் பண்ணணும் இந்த 1 கூட கம்பேர் பண்ணி. செகண்ட் பார்க்கும்போது செகண்டோட செகண்ட் எலமெண்ட்டு இது என்னவா மாற்றணும் 1ஆக மாற்றணும். இந்த 1 கூட கம்பேர் பண்ணி மேலே இருக்கிற எலமெண்ட்டையும் கீழே இருக்கிற எலமெண்ட்டையும் 0வாக மாற்றணும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராசஸ் பார்க்கும்போது இங்கே இருக்கிற எலமெண்ட்டை 1ஆக மாற்றணும். 1ஆக மாற்றின பிறகு இந்த 1 கூட கம்பேர் பண்ணி மேலே இருக்கிற 2 எலமெண்ட்டு என்னவா மாற்றணும்னா 0வாக மாற்றணும். இதுதான் வந்து சம்மோட டெரிவேஷன். அப்போ இந்த ரோ 2 இந்த 2 என்னவா மாற்றணும் நான் 0வாக மாற்றணும். அப்போ ரோ 2 இப்போ ரோ 2 -2 இன்ட்டு ரோ 1 எடுக்கிறேன். ஏன்னா இங்கே +2 இருக்குது. இங்கே -2 வந்தால் +2 -2 என்னவா மாறும் அப்போ 0வாக மாறும். அப்போ ரோ 1 எதால் மல்டிப்ளை பண்ண நான் -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ரோ 3 நான் 0வாக மாற்றணும். அப்போ ரோ 3 நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணவே போகுது 1 - 1 0 வரும் இல்லையா? அப்போ ரோ 3 - ரோ 1 ரோ 3 - ரோ 1. அப்போது இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 1 2 3 1 0 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் இந்த செகண்ட் ரோ தான் 0 மாற்றலையா? அப்போ ரோ 2 நான் எதை மாற்ற போகிறேன் ரோ 2 தான் மாற்ற போகிறேன். அப்போ ரோ 2 இங்கே என்னவா இருக்குங்க 2 5 3 0 1 0. நெக்ஸ்ட் நான் ரோ 1 எதால் மல்டிப்ளை பண்ணோம் -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோப்பில் என்னவா மாறும் மைனஸாக மாறும். -2 × 1 -2 -2 × +2 -4 -2 × 3 -6 -2 × 1 -2 -2 × 0 0 -2 × 0 0 வரும். இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் இந்த 2 - 2 0ன்னு வரும். 5ல் 4 போச்சுன்னா 1 3 - 6 வந்து -3 0 - 2 வந்து -2
1 plus 0 1 0 plus 0 0. நெக்ஸ்ட் இந்த ரோ 3 இந்த 1 நம்ம 0 மாத்தலையே, அப்போ ரோ 3 மைனஸ் ரோ 1. ரோ 3 இப்போ ரோ 3 என்ன இருக்கு இங்கே 1 0 8 0 0 1 இருக்கு. அப்போ ரோ 1 எதால மல்டிப்ளை பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோ 1 ஃபுல்லாக என்னவா மாறும், மைனஸாக மாறும். அப்போ இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, -1 -2 -3 -1 0 0. ஸோ 1 minus 1 0 0 minus 2 -2 8 minus 3 5 0 minus 1 -1 0 plus 0 0 1 plus 0 1 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு 1 மாற்றணும். இது ஆல்ரெடி 1 தான் இருக்குது. அப்போது இந்த 1 கூட கம்பேர் பண்ணி இந்த மேலே இருக்கிற +2வையும் கீழே இருக்கிற -2 என்னவா மாற்றணும்னா நம்ம 0வா மாற்றணும். அப்போது ரோ 1 மாற்றணும், ரோ 3 மாற்றணும். எதை மாற்றணும், ரோ 1 மாற்றணும், ரோ 3 மாற்றணும். அப்போ இந்த ரோ 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே +1 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ என்ன பண்ணாருன்னா இந்த ரோ 1 நான் அப்படியே எழுதிக்கிறேன், ரோ 1. அப்போ ரோ 2 பார்க்கும்போது இங்கே +2 இருக்குது, -2 தான் 0 மாறலையா. அப்போ ரோ 2 நான் எதால் மல்டிப்ளை பண்ணோம், -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -2 இன்ட்டு ரோ 2. ஏன்னா இப்போ பாருங்க ரோ 1 மைனஸ் ரோ 2, இப்போ ரோ 1 2ஆக இருக்குது. நான் ரோ 2 -2ஆல் மல்டிப்ளை பண்ணேன், இந்த +2 -2 0 மாறலையா. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இந்த ரோ 3ல் இந்த -2 நான் 0வை மாற்றணும். அப்போ இந்த ரோ 3 எப்படி மாற்றலாம் அப்படின்னா ரோ 3 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோ 2. ஓகே, ஏன் ப்ளஸ் போட்டுட்டான்னா இங்கே ஆல்ரெடி வந்து மைனஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே நான் ரோ 2 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 வரும், என்ன 2 வரும்னா +2 வரும். அப்போ இங்கே -2வும் +2வும் 0வாக மாறும். ஓகேவா. நெக்ஸ்ட் அப்போ நான் ரோ 1 தான் மாற்ற போகிறேன். இப்போ ரோ 1 என்னவா இருக்கு, இங்கே 1 2 3 1 0 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ரோ 2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். -2ஆல் மல்டிப்ளை பண்ண -2 இன்ட்டு 0 0 -2 இன்ட்டு 1 -2 -2 into -3 plus 6 -2 into -2 plus 4 -2 into -1 -2 -2 into 0 0 வரும். ஓகேவா. அப்போ சால்வ் பண்ணால் 1 plus 0 1 2 minus 2 0. இங்கே 3 plus 6 என்னென்ன வரும், இங்கே 9 வருமா. 3 plus 6 வந்து 9. நெக்ஸ்ட் 1 plus 4 5 0 minus 2 0 plus 0 0ன்னு வரும். நெக்ஸ்ட் ரோ 2ல் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ ரோ 2 அப்படியே எழுதிக்கலாம், 0 1 -3 -2 -2. நெக்ஸ்ட் என்ன வருங்க 0 1 -3 -2 என்ன வரும், இங்கே 1 வரும். ஸோ இங்கே 1. நெக்ஸ்ட்டு 0. நெக்ஸ்ட் நம்ம ரோ 3 மாற்றணும் இல்லையா. அப்போ ரோ 3 இப்போ ரோ 3 என்ன வருக்கு, இங்கே 0 -2 5 -1 0 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ரோ 2 எதால் மல்டிப்ளை பண்ணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ரோ 2 என்னவா இருக்குது, இங்கே 0 இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 0 0 2 இன்ட்டு 1 2 2 இன்ட்டு -3 -6 2 இன்ட்டு -2 -4 2 இன்ட்டு 1 2 2 இன்ட்டு 0 0 வரும். இப்போ சால்வ் பண்ணால் 0 + 0 0ன்னு வரும். -2 + 2 0ன்னு வரும். இங்கே 5 - 6னா -1 வரும். -1 -4 வந்து -5 0 + 2னா 2 1 + 0னா 1 வரும். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் பார்க்கும்போது அப்போ இங்கே என்ன வரணும், இங்கே 1 வரணும். என்ன 1 வரணும், +1 வரணும். அப்போ இந்த ரோ 3ல் இங்கே +1 வரணும். என்ன பண்ணுறான்னா நம்ம -ஆல் மல்டிப்ளை பண்ண மட்டும் போதும். அப்போது ரோ 3யை நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் இன்ட்டு ரோ 3. இப்போ மைனஸால் ரோ 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ரோ 1 ரோ 2 அப்படியே எழுதிக்கலாம். 1 0 9 5 -2 0. செகண்ட் ரோ பார்க்கும்போது 0 1 -3 -2 1 0. நான் ரோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும். அப்போ மைனஸால் பண்ணி 0 வரும். 0 0 அங்கே -1 மாதிரி +1 மாறும். -5 +5 +2 -2 +1 -1 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1 கூட கம்பேர் பண்ணி
மேலே இருக்கிற -3யும் +9யும் 0வாக மாற்றணும். அப்போ இந்த 9 நான் 0வாக மாற்றண்டான்னா இங்கே என்ன வரணும், எனக்கு -9 வரணும். நான் ரோ 1 தான் மாற்ற போகிறேன். இப்போ ரோ 1 எப்படி எல்லாம் பாருங்கள், ரோ 1 -9 இன்ட்டு ரோ 3. ஓகேவா? இந்த 1 கூட கம்பேர் பண்ணி தான் மேலே 2 நம்பரை 0வாக மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே +9 இருக்குது, இங்கே என்ன வரணும், இங்கே -9 வந்தால் +9 -9 0வாக மாறும். அப்போ ரோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணலாம், -9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த -3யை 0வாக மாற்றணும். அப்போ -3யை 0வாக மாற்றினா இங்கே +3 வந்தால் இந்த +3 -3யும் 0வாக மாறும் இல்லையா? அப்போ ரோ 3யை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூ 0வாக மாறும். அப்போ நான் ரோ 2 தான் மாற்ற போகிறேன். அப்போ ரோ 2 +3 இன்ட்டு ரோ 3. ஏன் +3 போடுறேன்னா இங்கே ஆல்ரெடி -3 இருக்குது. அப்போ -3 +3 வந்து 0வாக மாறும். தட் இம்ப்ளைஸ் நான் ஃபர்ஸ்ட் ரோ தான் மாற்ற போகிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்குங்க, ஆல்ரெடி 1 0 9 5 -2 0ன்னு இருக்குது. நான் ரோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணும், -9ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ -9 இன்ட்டு 0 0, -9 இன்ட்டு 0 0, -9 இன்ட்டு 1 -9, -9 இன்ட்டு 5 9 5 என்ன வரும்னா 45 வரும். 9 5 are 45. நெக்ஸ்ட்டு -9 இன்ட்டு -2 9 2s are 18. நெக்ஸ்ட்டு -9 இன்ட்டு -1 +9 வருமா? இப்போ சால்வ் பண்ணால் 1 + 0 1, 0 + 0 0, 9 - 9 0. நெக்ஸ்ட்டு 5 - 45 அப்படின்னா வரும் இங்கே -40. நெக்ஸ்ட் -2 + 18 + 16. ஸோ 9 + 0ன்னா 9. நெக்ஸ்ட்டு நான் ரோ 2 மாற்றணும் இல்லையா? அப்போ ரோ 2 இங்கே என்னவா இருக்குங்க, ரோ 2 பார்க்கும்போது 0 1 -3 -2 1 0வாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணணும், ரோ 3யோட கம்பேர் பண்ணணும். நான் ரோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணணும், +3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 3 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 0 0, 3 1s are 3, 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு -2 என்ன வரீங்க -6. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு -1 -3 வருமா? இப்போ சால்வ் பண்ணால் 0 + 0 0, 1 + 0 1, +3 -3 0, 15 -2 என்ன வரணுங்க 13, -6 + 1 -5, 0 -3னா -3. ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம், 0 0 1 5 -2 -1. ஓகேவா? அப்போ இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு இல்லையா? அப்போ இதுதான் நம்மளுக்கு A இன்வர்ஸ். அப்போ therefore A இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்தது? ஸோ -40 16 9, செகண்ட் ரோ ஸோ 13 -5 -3, தேர்ட் ரோ 5 -2 -1.